தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். பஞ்சாப் அரசு அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இன்றிரவு தமிழக கபடி வீராங்கனைகள் தில்லிக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறை தொடங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கோடை காலங்களில் தடையின்றி மின்சாரம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஆண்டு கோடை காலத்தில் 22,000 மெகாவாட் அளவுக்கு உச்சபட்ச மின் தேவை இருக்கும் என்றவர், கோடையில் தாழ்வழுத்த மின்சார பிரச்சினைகள் கண்டிப்பாக இருக்காது என்றும் உறுதிபட தெரிவித்தார். தமிழக வீராங்கனைகள் மீதான தாக்குதல் நிகழ்வில் மாணவிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகள் மீது தாக்குதல் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும், விளையாட்டில் சமத்துவம் இருக்க வேண்டுமே தவிர சண்டைகள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு பல்கலைக்கழக அணியின் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வரும் நிலையில் திமுக அரசு உடனடியாக தலையிட்டு அவரை விடுவிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தோல்வி உறுதி என்பதை அறிந்து பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்துள்ள திமுக கனிமவள கொள்ளை கும்பலின் வசூலைத்தான் நம்பி இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனிமவள கொள்ளை பற்றிய புகாரை கொள்ளையர்களுக்கு கசியவிட்டு சமூக ஆர்வலர்களின் உயிரை பறிக்கும் வகையில் ஒரு காட்டாட்சியை திமுக நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கனிம வளங்களை சுரண்டி எதிர்காலத்தில் தமிழகத்திற்கு பருவமழை வருவதையே திமுக அரசு கேள்விக்குறியாக்கி கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது கனிமவள கொள்ளையர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருக்கும் திமுகவினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தும் போக்கை உலகத் தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் பழ நெடுமாறனும் கண்டனம் தெரிவித்து தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசும் போக்கினை கைவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சாதி சமய வேறுபாடுகளால் பிளவுபட்டு கிடக்கும் தமிழர்களை ஒன்றுபடுத்த அரும்பாடுபட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வீராங்கனைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் தமிழக கபடி விளையாட்டு வீராங்கனைகள் தாக்கப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும், அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு உடனே செய்ய வேண்டும் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் பதிந்துள்ளார். காயமடைந்த வீராங்கனைகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்வதோடு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பிரச்சனைகள் என்ன என்று கண்டறிந்து அவர்கள் சென்றிருக்கும் பணி சிறப்பாக அமைய பக்கபலமாக இருந்து அவர்கள் பத்திரமாக திரும்புவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணைக்காக திரைப்பட இயக்குனர் அமீர் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது.
சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமினா பானு, சகோதரர் முகமது சலீம் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 தனி நபர்களும், ஜாஃபர் சாதிக்கின் பட தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு கூடுதல் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமீர் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் ஆஜராகினர். இதையடுத்து வழக்கு விசாரணை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விஜய், தனுஷ், விஜய் சேதுபதி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்த துணை நடிகர் ஜெயசீலன் உடல்நலக்குறைவால் காலமானார். புதுவண்ணாரப்பேட்டை தேசிய நகரைச் சேர்ந்த ஜெயசீலன் தெரி, மெர்சல், பிகில், புதுப்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். கடந்த 3 நாட்களாக மஞ்சள் காமாலையால் அவதியடைந்த அவர் தண்டையார்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் T20 கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதை முன்னிட்டு நாளை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இங்கிலாந்து அணி முதலில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும், அதைத் தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் விளையாட உள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்ற நிலையில் 2வது T20 போட்டி சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு நாளை மதியம் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி விக்டோரியா ஹாஸ்டல் சாலை செல்ல பாரதி சாலை வழியாக மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.